அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆனாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க பொசஷன் ஆகட்டும், பால் கண்ட்ரோல் ஆகட்டும், அவங்க அட்டாக்கிங் ஏதாச்சும் அதிகமா இருந்தது காரணம் என்ன சார் நீங்க பாக்குறீங்க? அந்த ரெண்டா இப்போ லாஸ்ட் கேம்ல இதே மாதிரி தான் இல்ல நடந்துச்சு. அந்த ஒரு ஒரு ஃபயர் இருக்குங்க ஜோஷுவா. நீங்க வந்து நான் திரும்ப திரும்ப தான் சொல்றது, ம். அதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேலண்ட் ஸ்பெயினும் பிரான்ஸும் வேற லெவல்ல இருக்காங்க. கண்டிப்பா. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது இதுல பிரான்ஸ்ல இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் இருக்கு, ம். ஸ்பெயின்ல ஒரு கலெக்டிவ் டேலண்ட் இருக்கு, டீமா சிறப்பா ஆடுறாங்க. ஆனா இந்த வெற்றி வேணும்னு வெறியோட ஆடுற அந்த ஒரு ஃபேக்டரை பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா தான் டாப். கண்டிப்பா சார். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம் அப்புறம் நம்ம. மெஸ்ஸி வந்து டீமுக்காக ஆடுறாரு, ம். மெஸ்ஸி டீமுக்காக ஆடுறாரு, என்டையர் டீமும் மெஸ்ஸிக்காக ஆடுது. கண்டிப்பா. என்டையர் டீமும் மெஸ்ஸிக்கு இன்னொரு வேர்ல்டு கப் வாங்கி ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்னு நினைக்குது. மெஸ்ஸி வந்து நான் வந்து ஏற்கனவே வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டேன், ஏன் நாடு இன்னொரு வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு ஆடுறாரு. அது ஒரு பெர்ஃபெக்ட் மேரேஜ். கண்டிப்பா. அப்புறம் நீங்க வந்து இந்த அந்த வில் பவர் இருக்குல்ல, அதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டாப்ல இருக்கிறது அர்ஜென்டினா தான். வெறித்தனமா ஆடுறாங்க. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கமாக அர்ஜென்டினாவை இது வரைக்கும் மெஸ்ஸி தான் சிங்கிள் ஹேண்டாக கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் மெஸ்ஸி ஒரு கோல் கூட அடிக்கலை, ஒரு அசிஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் மற்றவங்க அடிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்கீங்க இதை? இது ஒரு அர்ஜென்டினாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குமா இது? 100% என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல கோச் ஸ்கலோனிக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து இதுதான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா எப்பொழுதும் நீங்க சொன்ன மாதிரி மெஸ்ஸியே காப்பாத்திட்டு இருந்தா, மெஸ்ஸியை யாராவது மார்க் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை அவருக்கு இருந்திருக்கும். இந்த போட்டியில மெஸ்ஸி கொடுத்த கார்னரை மெக்காலிஸ்டர் ஃபர்ஸ்ட் உள்ள தன்னார் ஹெட் பண்ணாரு. அதை விட பிரில்லியண்டான அந்த ரெண்டாவது கோலை அடிச்ச ஹூலியன் அல்வாரஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஏன்னா பிரில்லியன்ட் வின்னர், அது பிரில்லியன்ட் கோல், அது அதுவே வின்னரா இருந்திருக்கணும். ஏன் லவுட்டாரா இன்னொரு கோல் அடிச்சாரு நான் ஃபீல் பண்ணேன். 2-1 இருந்தா ஒரு ஸ்பெஷல் கோலா இருந்திருக்கும். அது வந்து நம்ம நினைச்சு வந்து சந்தோஷப்படலாம். அப்புறம் ஹூலியன் அல்வாரஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட், மறந்துடாதீங்க. கண்டிப்பா சார். ஸ்டார்டிங்ல கூட ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு, என்னன்னா நீங்க லொட்டாரோ மார்டினஸ் இருக்கும்போது எதுக்குங்க ஜூலியன் அல்வாரஸை நீங்க டீம்ல ஸ்டார்டிங் லெவல்ல கொண்டு வரீங்கன்னு கேள்வி எழுந்துச்சு. இன்னைக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, நான் பாக்குறேன். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? எக்ஸாக்ட்லி. இப்ப வந்து அவரு அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்து பார்சிலோனா போவாரான ஒரு அங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி டேலண்ட். மான்செஸ்டர் சிட்டில இருந்து அத்லெட்டிகோ போனாரு, அங்க இருந்து பார்சிலோனால அவருக்கு டிமாண்ட் இருக்கு. ஒரு ஸ்பெஷல் பிளேயர் ஜோஷுவா. நீங்க மெஸ்ஸிக்கு அப்புறம் இந்த அர்ஜென்டினா டீம்ல ஒரு எக்ஸ் ஃபேக்டர் உள்ள ஒரு பிளேயர்னா அது ஹூலியன் அல்வாரஸ் தான். அது லவுட்டாரோ மார்டினஸ் கிடையாது. இன்டருக்குலாம் லவுட்டாரோ நல்லா விளையாடுறாரு, அர்ஜென்டினாக்கு அவ்வளவு சிறப்பா விளையாடுறது இல்ல. பிரேசில்ல இருக்கிற ரஃபினியா மாதிரி தான். பார்சிலோனாக்கு கலக்குவாரு, பிரேசிலுக்கு சுமாரா தான் ஆடுவாரு. ஆனா ஹூலியன் அல்வாரஸ்க்கு அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. மெஸ்ஸிக்கு அப்புறம் அந்த டீம்ல பிச்சில் ஒருத்தரால மேஜிக் செய்ய முடியும்னா அது ஹூலியன் அல்வாரஸ் தான். அதை அவர் நிரூபிச்சு காமிச்சாரு. சோ கொஞ்சம் பிரஷர் ஆஃப். மெஸ்ஸிக்கு வந்து கொஞ்சம் பிரஷர் கம்மியா இருக்கு. கோச் கலோனி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நான் மெஸ்ஸியை மட்டுமே நம்பி இல்ல, என்சோ பெர்னாண்டஸ் போன மேட்ச்ல கோல் அடிச்சாரு, இந்த போட்டியில ஹூலியன் அல்வாரஸ் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும். ஓகே சார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அர்ஜென்டினா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 12 வேர்ல்டு கப் மேட்சஸில் வந்து 2 அதாவது 1க்கு அதிகமான கோல் அடிச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டு வந்து உருகுவே பக்கம் இருந்துச்சு, இப்போ அந்த ரெக்கார்டை வந்து அர்ஜென்டினா வந்திருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்கீங்க இது வந்து? கலெக்டிவ் எஃபர்ட்டுங்க. அதாவது அர்ஜென்டினா வந்து என்ன, அதாவது தனித்தனியா ஒரு பிளேயர்ஸை பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த டீம் வேர்ல்டு கப்லாம் ஜெயிக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க ஒரு டீமா ஆட வைக்கும் பொழுது, கலெக்டிவா ஆடும்பொழுது வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு அந்த ஸ்பிரிட் பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு பிரான்ஸ் ஃபேன் தான் இருந்தாலும் எனக்கு வந்து அர்ஜென்டினா வந்து ஒரு எல்லாரும் ஒன்றிணைந்து ஆடுறது வந்து இதுதானே ஃபுட்பால், இதுதானே டீம் ஸ்போர்ட். அதை கரெக்டா செய்யறாங்க. எங்க எவ்வளவு ரெக்கார்ட் பீட் பண்ணிருக்காங்க. இப்ப மெஸ்ஸியோட ரெக்கார்ட்லாம் பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நம்பர் ஆஃப் அசிஸ்ட் வந்து அவர் வேர்ல்டு கப்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, 10 வந்துருச்சு. அதே மாதிரி சார் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், என்னன்னா அவங்க ஸ்ட்ராங்கான டீம், சூப்பர் தொடர்ந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்னு. அதேமாதிரி அர்ஜென்டினாவும் பார்த்தீங்கன்னா 2 கோப்பா வின் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபைனல் சீமா வின் பண்ணியிருக்காங்க, போன வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரைஸ் நம்ம கொடுக்கறது இல்லையா நம்ம வந்து? அதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வி இது, பிரில்லியன்ட் கேள்வி இது.
ஏன்னா யூரோப்ல ஜெயிக்கிறது கடினம்ங்க. ம் உங்களுக்கு டஃப் மேட்சஸ் வருது. இப்ப பாருங்க பிரான்ஸ் வந்து கடந்த 2 யூரோவா எதுவுமே செய்ய முடியல. ம் அதற்கு காரணம் ஒரு யூரோல வந்து இத்தாலி நல்லா விளையாடிட்டாங்க, இங்கிலாந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, ஸ்பெயின் நல்லா விளையாடுறாங்க. ம் நீங்க அங்க கோப்பால உங்களுக்கு பிரேசில் தான் பெரிய சேலஞ்சு, அப்புறம் யுருகுவே கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. அவங்கள தவிர மற்ற அணிகள்லாம் பெரிய சேலஞ்ச் கிடையாது. சிலி, கொலம்பியா, பராகுவே, வெனிசுவேலாலாம் அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றது இல்ல. ம் அப்புறம் இங்க குவாலிஃபிகேஷனே டஃபா இருக்குது. வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு பாருங்க, இட்டாலி குவாலிஃபை ஆகல. ம் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சவுத் அமெரிக்கால கிடையாது. கண்டிப்பா. அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் வந்து அர்ஜென்டினாக்கு வேர்ல்டு கப் வின் பண்றது. ம் ஆனா இவங்களுக்கு வந்து காம்படிஷன் யூரோப்லயே டஃபா இருக்கு. கண்டிப்பா சார். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த வேர்ல்ட் கப்ல பிரான்ஸ் விளையாண்ட விதத்தை பார்த்தீங்கன்னா பெட்டர் தென் அர்ஜென்டினா. கண்டிப்பா. ஏன்னா எல்லாருமே அவங்க அந்த டீம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எம்பாபே, பார்கோலா, அப்புறம் ஒலிசே எல்லாருமே கோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அர்ஜென்டினா விட அங்கே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுறாங்களா சார் அவங்க? ஆமா ஆமா, நீங்க இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா பெட்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்புறம் நீங்க வந்து அந்த அவங்க பராகுவே பீட் பண்ணது, மொராக்கோ பீட் பண்ணதுலாம் அவங்களுடைய அந்த கிளாஸை காமிச்சுது. கண்டிப்பா சார். அடுத்து சார் பார்த்தீங்கன்னா நீங்க அப்புறம் அர்ஜென்டினால வந்து வெறும் ஒரே செட் ஆஃப் வீரர்கள் இருக்காங்க. பிரான்ஸ்ல வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் செட்டப் இருக்கு. ஓகே. அது வந்து அவங்க டீமை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது.